சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கான பாதையை நோக்கி வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கும் அல்-அக்ஸா வெள்ளப்போர். பலவீனமடைந்துள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலமும். காசாவிலே ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. இவ்வாறிருக்க சுதந்திர பலஸ்தீனம் உருவாக்கப்படுவது சாத்தியமா? அல்-அக்ஸா வெள்ளப்போர் எவ்வாறு சுதந்திர பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்கப் போகின்றது? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 1000 விமானப்படை அதிகாரிகள் காசாவிலே யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஒப்பந்தத்திற்கமைவாக பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் கடிதங்களை முன்வைத்திருந்தார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவ்வாறு கையொப்பமிட்டு கடிதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகளில் 92 விமானப்படை அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் விமானப்படையிலே பணிபுரியக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். எனவே தற்போது இந்த கடிதத்திலே கையொப்பமிட்டிருக்கக்கூடிய 92 விமானப்படை அதிகாரிகளையும் பதவியிலிருந்து நீக்குமாறும் நெட்டன்யாகு உத்தரவிட்டுள்ளார். எங்களுடைய இராணுவத்தினை பலவீனப்படுத்தக்கூடிய கடிதங்களையும் அறிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய யுத்த களத்தினை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதற்கு நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என நெட்டன்யாகுவினுடைய அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஓய்வு பெற்ற கடற்படை தளபதிகளும் தற்போது களத்திலே பணிபுரியக்கூடிய கடற்படை அதிகாரிகளும் ஒன்றிணைந்தும் நெட்டன்யாகுவுக்கு கடிதங்களை அனுப்பி வைப்பதற்கு தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் ஒன்றிணைந்தும் காசாவிலே யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருமாறும் ஒப்பந்தத்தினை நிறைவேற்றி எங்களுடைய கைதிகளை மீட்டெடுக்குமாறும் முக்கியமான கடிதங்களையும் அறிக்கைகளையும் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாகவும் ஹாரெட்ஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் இவ்வாறான கடிதங்களையும் அறிக்கைகளையும் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ரிசர்வ் படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் மீண்டும் யுத்த களத்திற்கு திரும்புவதற்கான அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ரிசர்வ் சிப்பாய்களில் 1/3 பகுதியினர் காசாவினுடைய போர்க்களத்திற்கு மீண்டும் திரும்ப முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு கடிதங்களையும் அனுப்பியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரிசர்வ் சிப்பாய்களில் 5000க்கும் அதிகமான சிப்பாய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விற்றே வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சிப்பாய்களுடைய பற்றாக்குறையும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. இப்படியான நிலைமையில் காசாவின் யுத்த களத்திற்கு எங்களால் திரும்ப முடியாது என ரிசர்வ் சிப்பாய்களில் அதிகமானோர் பின்வாங்கி இருப்பதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய அழுத்தத்தினை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் இடையக மண்டலமாகவும் பஃபர் ஜோன் பிரதேசமாகவும் மாற்றப் போகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்தாலும் ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் கைப்பற்றி பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்கான மனித வளங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொண்டிருக்கவில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களே தெரிவித்துள்ளார்கள். ரிசர்வ் சிப்பாய்களுடைய பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் அதிகாரிகளுடைய பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தி பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவது சாத்தியமற்ற விடயமாகவே காணப்படுவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆய்வாளர் அவி இஷ்சரோவ் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஷின்பெட் உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான முருகல் நிலையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்குள்ளே பிளவுகளை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மர்ட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் உள்நாட்டு போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான நெட்டன்யாகுவினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய பிளவுகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளன. நெட்டன்யாகு தன்னுடைய அதிகாரத்தையும் பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தினை கேள்விக்குரிய வருகின்றது. ஷின்பெட் உளவு பிரிவு தலைவரின் பதவி நீக்கத்தினை உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தினாலும் நெட்டன்யாகுவுக்கும் ஷின்பெட் உளவு பிரிவின் தலைவருக்கும் இடையிலே தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் பதற்ற நிலைமையானது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது. இவை அனைத்தும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறப்போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மர்ட் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதும் நெட்டன்யாகுவும் அவருடைய அரசாங்கமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படுவார்கள்.
காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட்டதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை பாரிய அளவில் சீர்குலைந்துவிடும். அதே போன்று காசாவிலே போரை நிறுத்தாமல் நெட்டன்யாஹூ தற்போதைய காய் நகர்த்தல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வாராக இருந்தால் தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஆட்சி அதிகாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் காசாவின் யுத்த களத்தினை தொடர்ச்சியாக நகர்த்துவாராக இருந்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நாங்கள் நினைக்காத அளவுக்கு உள்பிளவுகளை அதிகரித்துவிடும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினையும் மேலும் பலவீனமாக்கிவிடும். தற்போது அதிகமானோர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலமானதாக காணப்படுவதாகவும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் பலமாக இருப்பதாகவுமே நினைக்கின்றார்கள். 19 மாதமாக நடைபெற்று வரும் இந்த போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனம் அடையவில்லை என்றும் நெட்டன்யாஹூ பலவீனம் அடையவில்லை என்றும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் பலவீனம் அடையவில்லை என்றும் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலவீனம் அடையாமல் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருக்கின்றது என்றுமே அதிகமானோர் நினைக்கின்றார்கள். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சவான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குகின்றது. நெட்டன்யாஹூ நினைத்ததை காசாவிலே செய்து வருகின்றார். பலஸ்தீனிய மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நெட்டன்யாஹூ மேற்கொண்டு வருகின்றார். அமெரிக்காவின் உதவியோடு டொனால்ட் ட்ரம்பின் உதவியோடு எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியுமோ அவை அனைத்தையும் நெட்டன்யாஹூ காசாவிலே வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார் என்று அதிகமானோர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் களத்திலே ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் நிலைப்பாடுகளும் பலவீனமாகவே உள்ளன. நெட்டன்யாஹூ அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் பலவீனமாகவே இருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து கண்டிராத அனைத்து விதமான இழப்புகளையும் தற்போது அனுபவித்து வருகின்றது. 7 தசாப்தங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனுபவிக்காத இழப்புகளை தற்போது அனுபவித்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய 1/3 பகுதி சிப்பாய்களை இழந்து பலவீனம் அடைந்துள்ளது. எஞ்சிருக்கக்கூடிய சிப்பாய்களும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு யுத்த களத்திலே பலவீனமான நிலைமையில் தான் காணப்படுகின்றார்கள். தோல்வி பயம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் அதனுடைய ராணுவ தலைமைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகளையும் சூழ்ந்து கொண்டுள்ளது. 19 மாதங்களாக காசாவிலே எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத எங்களுடைய ராணுவத்திற்கு இதற்கு பிறகும் காசாவிலே எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளுக்கே நன்றாக தெரியும். காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்ற முடியாது, ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது, காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக வெளியேற்ற முடியாது என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கும் நெட்டன்யாஹூவுக்கும் இன்னுமேனி அரசியல் தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். காசாவில் இராணுவ அழுத்தத்தினை அதிகரிப்பதன் மூலமாகவும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் தங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க முடியாது என்பதும் நெட்டன்யாஹூவுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் இராணுவ தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை நீக்குவதற்காக எவ்வளவு சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டாலும் எவ்வளவு சதி திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டாலும் அவை அனைத்தும் வெற்றி பெறப் போவதில்லை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தெரியும். இருப்பினும் நெட்டன்யாஹூ அவரால் முடியுமான எல்லாவற்றையும் செய்து வருகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளும் அரசியல் தலைமைகளும் அவர்களால் முடியுமான எல்லாவற்றையும் செய்து வருகின்றார்கள். எங்களுடைய இந்த செயற்பாடுகளினாலும் முயற்சிகளினாலும் ஏதாவது ஒன்று வெற்றி பெற்று காசாவிலே நாங்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள மாட்டோமா என போராடி வருகின்றார்கள். நெட்டன்யாஹூவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெட்டன்யாஹூவின் அரசாங்கமும் காசாவிலே வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக போராடி வருகின்றார்கள். அதே போன்று அமெரிக்காவையும் இன்னும் ஒரு சில நாடுகளையும் தவிர இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் செல்வாக்கானது பூஜ்ஜியத்தினை அடைந்து விட்டது. ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உண்மை முகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலைகளை உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனம் அடைந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசாங்கமும் அரசியல் களமும் பலவீனம் அடைந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ராஜதந்திர தொடர்புகள் பலவீனம் அடைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலமே தற்போது பலவீனமடைந்துள்ளது. தற்போது சிலர் இந்த கேள்விகளை எழுப்பலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலவீனமடைந்துள்ளது என்று கூறுகின்றீர்களே, அப்போது ஏன் பலஸ்தீனிய போராளிகளினால் சுதந்திர பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்க முடியவில்லை? இந்த போரின் மூலமாக ஹமாஸ் இதனை அடைந்து கொள்ளப் போகின்றது. பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்கள் இந்த போரின் மூலமாக இதனை அடைந்து கொள்ளப் போகின்றது. காசா முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பின்பு, பலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு இந்த போரின் மூலமாக என்ன வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும்? இதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக காசா
காசாவிலிருந்து விரட்டி அடிக்க முடியுமா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றையினை துடை தெரிய முடியுமா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அடிபணிய வைக்க முடியுமா? காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக எந்தவிதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கொண்டிருக்காத பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு பலஸ்தீனிய மக்களுடைய உயிர்களை பாதுகாக்கப் போகின்றார்கள்? பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக நடைபெற்று வருகின்ற இந்த கொடூரங்கள் எப்போது நிறைவடையும்? இவ்வளவு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் பலஸ்தீனிய போராளிகள் இந்த போரிலே வெற்றி பெறுவார்களா? தற்போது நடைபெற்று வரக்கூடிய அல்-அக்ஸா வெள்ளப்போரின் மூலமாக பலஸ்தீனிய சுதந்திர தேசத்தினை உருவாக்க முடியுமா? இப்படியே காசாவில் பலஸ்தீனிய மக்கள் ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்கப்பட்டால் இறுதியில் என்னத்தான் நடக்கும் என பல கேள்விகள் எழுப்பப்படலாம். சிலர் இந்த கேள்விகளை என்னுடைய காணொளிகளில் கருத்துக்களாகவும் பதிவிட்டிருந்தார்கள். மேலும் நம்மிலே அதிகமானோருக்கு இந்த கேள்விகள் எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. உண்மையில் பலஸ்தீனிய தேசம் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய தேசம் முழுமையாக சுதந்திரமடைய வேண்டுமாக இருந்தால், முதலில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் சுதந்திரமடைய வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அனைத்தும் சுதந்திரம் பெற வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளும் முழுமையாக சுதந்திரம் அடைந்தால் மாத்திரமே பலஸ்தீனிய தேசத்திற்கான சுதந்திரத்தினை பெற்றுக் கொள்ள முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியம் சுதந்திரம் அடையாமல், அரபு நாடுகள் சுதந்திரம் அடையாமல், இன்னும் சில முக்கியமான இஸ்லாமிய நாடுகளும் சுதந்திரம் அடையாமல் பலஸ்தீனிய தேசத்திற்கான சுதந்திரத்தினை பெற முடியாது என்பது பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் எதிர்ப்பு தலைமைகளுக்கும் இவை பற்றி நன்றாகவே தெரியும். அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அடிமையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இன்னும் ஏனைய இஸ்லாமிய நாடுகளும் முழுமையான சுதந்திர பெற்றுக் கொள்வதன் மூலமாகவே பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் எதிர்ப்பு தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்வதற்காக மாத்திரம் இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரை ஆரம்பிக்கவில்லை. அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய உண்மையான நோக்கம் சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கான பாதையை அமைப்பதாகும். எந்த பாதையில் பயணித்தால் பலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்தினை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த பாதையை உருவாக்கக்கூடிய, அந்த பாதையை ஆரம்பிக்கக்கூடிய, செப்பனிடக்கூடிய மிக முக்கியமான போராகவே இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் காணப்படுகின்றது. இந்த சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கான இந்த பாதையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பலவீனப்படுத்துதல் மிக முக்கியமான வெற்றி இலக்காகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து கண்டிராத இழப்புகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினையும் பலவீனப்படுத்துவதும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்காலத்தையே பலவீனப்படுத்துவதும் சுதந்திர பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்குவதற்கான பாதையின் வெற்றி இலக்காகும். அதே போன்று சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கான பாதையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான சுதந்திரமும் உள்ளடங்கப்படுகின்றது. இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு அரபு நாட்டு தலைமைகளுடைய, இஸ்லாமிய நாட்டு தலைமைகளுடைய உண்மையான முகத்தினை அதிகமான முஸ்லிம் சமூகத்தினர் அறிந்து கொள்ளவில்லை. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இருக்கக்கூடிய பாமர முஸ்லிம் சமூகம் இந்த அரபு நாட்டு தலைவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளவே இல்லை. அனைத்து அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் என ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது களத்திலே பல்வேறுபட்ட உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாகவும், இயல்பாக்க நிலைமை தொடர்பாகவும், சவுதி அரேபியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எவ்வாறு பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வளர்ப்பதற்காகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை வளர்ப்பதற்காகவும் அமெரிக்காவோடு சவுதி அரேபியா எவ்வாறான உறவுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அல்-அக்ஸா வெள்ளப்போரை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வெளிப்படுத்தியுள்ளது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு எவ்வாறான பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கின்றார், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் எவ்வாறான பொருளாதார வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளார், தன்னுடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும், இராணுவத்தினை வலுப்படுத்துவதற்காகவும், பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பலப்படுத்துவதற்காகவும் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார் என்பது தொடர்பாக அல்-அக்ஸா வெள்ளப்போரை வெளிப்படுத்தியுள்ளது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான பங்குதாரியாக எவ்வாறு மாறியுள்ளது என்பதனையும், பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வாறு பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களை பயன்படுத்துகின்றது என்பதனையும் அல்-அக்ஸா வெள்ளப்போரை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிப்படுத்தியுள்ளது. இதே போன்ற ஏனைய அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பலப்படுத்துவதற்காக எவ்வாறான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார்கள், மேலும் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் பலஸ்தீனிய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம் என்பதனையும் அல்-அக்ஸா வெள்ளப்போரை வெளிப்படுத்தியுள்ளது. அரபு நாட்டு தலைமைகளும் இஸ்லாமிய நாட்டு தலைமைகளும் எவ்வாறு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இவ்வளவு நாளாக ஏமாற்றி வந்துள்ளார்கள் என்பதனை இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரின் மூலமாகவே நீங்கள் களத்தினுடைய உண்மையான தன்மைகளையும், அரபு
ஆட்சியாளர்களுடைய உண்மையான தன்மைகளையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஏன் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அதிகளவான அரேபிய மக்களும் அவர்களுடைய தலைமைகளுடைய உண்மையான நிலைமைகளை புரிந்து கொண்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அல்-அக்ஸா வெள்ளப்போரானது அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அடிமைகளாக இருக்கக்கூடிய அரபு நாட்டு தலைமைகளுக்கு எதிராகவும் இஸ்லாமிய நாட்டு தலைமைகளுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளது. முதலில் இந்த அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை விதைத்துள்ளது. எனவே நிச்சயமாக இந்த போரினுடைய விளைவுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் அரபு நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் சுதந்திரம் அடைய செய்யும். அடுத்ததாக சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கான பாதையில் ஒட்டுமொத்த சமூகத்தினதும் ஒற்றுமையும் மிக முக்கியமானதாகும். மத்திய கிழக்கு பிராந்தியம் சுதந்திரம் அடைந்ததும் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் அடைந்ததும் நிச்சயமாக இந்த ஒற்றுமையானது தானாகவே வந்துவிடும். அத்தோடு இவை நடைபெறுவதற்கான கால அளவை எங்களுக்கு மதிப்பிட முடியாமல் இருக்கலாம். இந்த பாதை முழுமையாக வெற்றி அடைவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதனை எங்களுக்கு மதிப்பீடு செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இவை அனைத்தும் நடைபெறும். எனவே அல்-அக்ஸா வெள்ளப்போரானது சுதந்திர பலஸ்தீனத்தினை உருவாக்குவதற்கு பாதையை வெற்றிகரமாக ஆரம்பித்து நகர்த்தி கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் சுதந்திர பலஸ்தீன தேசத்தினை அடைவதற்கான பாதையை வெற்றிகரமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது பிராந்தியத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பு அச்சுக்களோடு முழுமையாக இருக்கக்கூடிய நாடுகளும் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் அல்-அக்ஸா போரினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதையை வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது காசாவிலே 60,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். இதற்கு பிறகும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் கொன்று குவிக்கப்படுவார்கள். ஒட்டுமொத்த காசாவிலும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்படும். ஆனால் இந்த இழப்புகள் அனைத்திற்கும் ஒரு விலை உள்ளது. இந்த விலையை செலுத்தாமல் ஒரு பொழுதும் சுதந்திர பலஸ்தீன தேசம் உருவாக்கப்பட மாட்டாது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.